வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசி அவங்க அப்பா காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அமைதியா நிக்கிற பாண்டியன் அப்படியே காலை கொஞ்சம் பின்னுக்கு இழுத்துக்கிறாரு. அரசி அப்படியே அதிர்ச்சியும் வேதனையுமா அப்பாவை நிமிர்ந்து பாக்குறாங்க. அரசி அழுதுகிட்டே அவங்களாவே எழுந்து நிக்கிறாங்க. பாண்டியன் அப்படியே தலைகுனிஞ்சு நின்னுட்டு இருக்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பாண்டியனை பரிதாபமாவும் அரசிய கோவமாவும் பாக்குறாங்க. அரசிமா, இப்ப நீ சொல்றத கூட என்னால ஏத்துக்கவே முடியலமா. நிஜமாவே நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல இவனுக்காக பயந்து இவன் சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பழனி கேட்க, பாண்டியன் ஒரு எதிர்பார்ப்போட மகளை பாக்குறாரு. குமரவேல ஒரு பார்வை பாக்குற அரசி, யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல, நான் மனசுல இருந்து தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல பழனி அதிர்ந்து போறாரு. பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. அரசி, நீ ஒன்னும் பயப்படாத, அவன் என்ன திருகு வேலை பண்ணியிருக்கான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லு அரசி அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அரசி, இவன் ஏதாவது மிரட்டி உன் கழுத்துல தாலி கட்டினானா சொல்லு சொல்லு அரசி, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படியா இருந்தா அந்த தாலியை கலட்டி அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வா அப்படின்னு குழலியும் கத்துறாங்க. ஏன்தா அரசி, அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு இந்த குடும்பம் கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு, நீயும் உன் பங்குக்கு கஷ்டத்தை கொடுக்காதத்தா. இந்த பாரு, ஏதாவது நடந்திருந்தா சொல்லிடு அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு கேட்குறாரு. சொல்லு அரசி அப்படின்னு செந்திலும் கேட்க, யாரும் என்ன மிரட்டவும் இல்ல, கட்டாயமும் படுத்தல, என் முழு சம்மதத்தோட தான் இவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அரசி தீர்மானமா சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியாவே பாக்குறாங்க. அது வரைக்கும் அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த முத்துவேல், டேய் என்னடா இதெல்லாம், என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, உடனே தாம் பங்குக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமேனு, என்னடா சொல்லாம கொல்லாம எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற, வீட்டுக்கு பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லன்னு சக்திவேல் குதிக்கிறாரு. குமாரு, என்ன குமார் இது, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு வந்திருக்க மாதிரி என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற நீ அப்படின்னு வடிவு கழுவி ஊத்துறாங்க. ஏண்டா ஒரு நாள் கூட யாருமே நிம்மதியா இருந்துடக்கூடாதுல்ல, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா, படிச்சு படிச்சு உங்ககிட்ட சொன்னேனேடா, இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் மூட்டை கட்டி வையின்னு கேட்கறதுக்கு என்ன கேடு காலம் உனக்கு அப்படின்னு மாறி திட்டிக்கிட்டு இருக்க. இவரை யாரும் திட்டாதீங்க அப்படின்னு அரசி வந்து குமரவேல் கையை பிடிக்க, எல்லாரும் தகச்சு போடுறதை விட குமரவேல் அதிகமாவே அதிர்ச்சி ஆகுறாரு. பண்ணின காதலுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் ஒரு புகாரா சொல்லாதீங்க அப்படின்னு அரசி சொல்ல, பேசுறது அரசி தானா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க. ஏண்டா எங்கடா வச்சு கல்யாணம் பண்ணீங்க, எப்படி கல்யாணம் பண்ணிட்டிய அப்படின்னு பாட்டி கேட்க, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நின்றுட்டு இருக்காரு குமரவேல். அம்மாச்சி, மாரியம்மன் கோவில் இருக்குல்ல பைபாஸ் ரோடு பக்கம், அங்க வச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அரசி சொல்ல, குமரவேல் என்னடா இது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்கறாளேன்னு அரசிய பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்க, 2 மாசம் பண்ணின காதலுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சியே, பெத்து வளர்த்த அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சியாடி, இங்க சொந்தக்காரங்க நிக்கிறாங்க, பத்திரிக்கை வச்ச ஆளுங்கெல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நாங்க பதில் சொல்லணும்ல, அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடிங்கிறாங்க கோமதி அழுதுகிட்டே. இவ எதை பத்திமா யோசிச்சா, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு, பெத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி நெருப்பள்ளி கொட்டிருக்கியே, பாருடி அப்பாவை பாரு அப்படின்னு குழலி கத்த, அப்பாவை பாக்குற அரசி, அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பாண்டியன் பக்கத்துல வர பாண்டியன் லைட்டா திரும்புறாரு. குறுக்க வர்ற கோமதி ஒரு தடுத்து, எங்கடி வர்ற, தள்ளிப்போ, நீ இந்த பக்கம் வரக்கூடாது போ, என் கண்ணு முன்னாடியே நிக்காத போடி அப்படின்னு தள்ளிவிட நிலத்தடு மாதிரி விழுந்துடுறாங்க அரசி. இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு கோமதி கத்த, பாட்டி அரசியை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு அரசி கூப்பிட, ஏய் அப்படி மட்டும் என்ன கூப்பிடாத சொல்லிட்டேன், என் பொண்ணு செத்து போயிட்டாங்கிறாங்க கோமதி. அத்தை அப்படின்னு ராஜு கூப்பிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற கதிர், ஏய் எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அடிக்க போக, சரவணன் செந்தில் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. சக்திவேலு பழனி லேடிஸ் எல்லாம் பிரிக்க முயற்சி பண்ணியும் கூட பிரிக்க முடியல, அப்படி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வேகமா வர்ற செந்தில் பாட்டி கையில இருக்க அரசியை புடுங்கி, ஏய் என்ன நடந்தது, இவனால தானே எல்லாம், உண்மையை சொல்லு சொல்லு அப்படின்னு மிரட்டுறாரு. எல்லாரும் மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்க, எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால என்னடா ஆக போகுது, என்ன ஆக போகுது, நின்னு போன கல்யாணம் நிக்கலன்னு ஆயிடுமா, இல்ல நடந்த கல்யாணம் தான் நடக்கலன்னு ஆயிடுமா, 2 குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்தீங்க, ஆனா இப்ப என்ன நடந்துச்சு, என்னடா நடந்துச்சு,
கதிர் ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்ப குமார அரசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க நடந்ததை இன்னும் நம்ப முடியாம அடி வாங்கிட்டு அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காரு குமரவேல். யாரும் முறை தவறி எந்த தப்பும் பண்ணலையேப்பா, இவனுக்கு இவ முறைதானேன்னு பாட்டி கேட்க அம்மா அப்படின்னு கத்துறாங்க கோமதி. வாய மூடு, நீ பேசாத, சொல்லாம கொல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னமோ தப்புதான், அத இல்லைன்னு சொல்லலையே, ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்லையே அப்படின்னு பாட்டி பாயிண்ட்ல அடிக்க கோமதி அடங்கிடுறாங்க. பாண்டியன் அப்படியே ஓரப்பார்வை பாக்குறாரு. தலைமுறையா அதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, இத ஒரு பெருமைன்னு பேசுது பாரு அந்த அம்மா அப்படின்னு மீனாவோட அப்பா அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்ல அவங்களும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் இவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல, இனிமே நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, என்னால ஏத்துக்க முடியாதுமா அப்படின்னு கோமதி அழுகையோடு சொல்ல, நாங்க மட்டும் ஏத்துக்கிட்டோமா என்ன, எங்களாலையும் தான் ஏத்துக்க முடியாது, இந்த கல்யாணத்தை எங்களாலையும் ஒத்துக்க முடியாது, கோடீஸ்வரன் வீட்டுல பொண்ணு எடுப்போமே தவிர இந்த 10க்கு 10 மளிகை கடை வச்சிருக்கவன் இவன் வீட்டுல பொண்ணு எடுத்தா எங்களுக்கு மான கேடு அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க. டேய் வாயை மூடுறா, உன் கோவம் பணத்தாசை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்காக யோசனை பண்ணுங்க, ஆசைப்பட்ட 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழட்டுமே, என்ன இப்போ குடி முழுகி போயிட போகுது அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தா நீ சொல்றதெல்லாம் நடக்காதா ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கையை நீட்டி சொல்ல, என்ன நடக்காதா, இங்க நீ நடக்காதுன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு எதுவுமே நடக்காம இருக்க போறது இல்லையே, 2 பேரும் 18 வயசை தாண்டினவங்க, விருப்பப்படி முடிவெடுக்கிறதுக்கு உரிமை உள்ளவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதை ஏத்துக்கிட்டு தான்ப்பா ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அது எப்படிமான்னு முத்துவேல் கேட்க, அது அப்படிதான் முத்து, அப்படிதான் அப்படின்னு பாட்டி சொல்ல அவர் பேசாம நின்னுறாரு. அப்பத்தா இல்ல அப்பத்தா, நான் சொல்றத கேளுங்க அப்பத்தா அப்படின்னு குமரவேல் பயங்கர தவிப்போட சொல்ல, ஏய் வாய மூடு, நீ எதையும் பேசாத, ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல, ஆம்பளை புள்ள தானே நீ, இதோ இவ எவ்வளவு தைரியமா பேசினா, உனக்கு பேசுறதுக்கு என்னடாங்கிறாங்க பாட்டி. இல்ல அப்பத்தா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்பத்தா அப்படின்னு குமரவேல் தவிக்க, பேசாத, மேற்கொண்டு எதையாவது பேசி காரியத்தை கெடுத்து வைக்காத, இதோ பாருங்கப்பா குடும்பத்துக்கு பெரியவளா நான் சொல்றேன் அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்க எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. அரசி வெறுப்பா குமரவேலை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்க, ஐயோ நானே என் கையால கொல்லிக்கட்டை எடுத்து என் தலையை எரிச்சுக்கிட்டேனே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காரு குமரவேல். நடந்த கல்யாணம் நடந்ததுதான், இத யாராலையும் மாத்த முடியாது, இதை ஏத்துக்கிறது தான் 2 குடும்பத்துக்குமே நல்லது, அம்புட்டு தான் சொல்லுவேங்கிறவங்க மாறின்னு கூப்பிட அத்தனை தடுமாறுறாங்க. அவங்க அரசிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போமா அப்படின்னு பாட்டி சொல்ல, மாறி சக்திவேலை பார்க்க அவரு ஊகுன்ற மாதிரி தலையாட்டுறாரு. என்ன நீ அவனை பாக்குற, நான் சொல்றேன் இவளை நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு பாட்டி ஆர்டர் போடுற மாதிரி சொல்ல, அத்தை அது எப்படி அப்படின்னு சக்திவேல ஒரு பார்வை இவங்களும் ஒரு பார்வையுமா மாறி மாறி பாக்குறாங்க. மாறி இப்ப நீ கூட்டிட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க மாறி அப்படியே முழிக்கிறாங்க. என் பேத்தி என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இனிமே 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க, நான் என் பேத்திய உள்ளர கூட்டிட்டு போறேன், யார் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன், வா அப்படின்னு அரசிய கைய பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க பாட்டி. வாமா அப்படின்னு அவங்க கூப்பிட அப்படியே திருன்னு தேங்காய் திருடனாட்டம் முழிச்சிட்டு இருக்க குமரவேல் கைய அரசிய பிடிக்கிறாங்க. குமரவேல் திகைச்சு போய் பார்க்க அரசி கைய பிடிக்கிறத பார்த்த கோமதி பாண்டியன் எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. அரசி பிடிச்சிருந்த குமரவேல் கைய ஒரு அழுத்த அவர் அப்படியே வேர்த்து வழிய திக்குன்னு எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல புகுந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறேன், புருஷன் கைய பிடிச்சிட்டு தானே போகணும் அப்படின்னு அரசி கேட்க இங்க இன்ச்சா நொறுங்கிட்டு இருக்காரு பாண்டியன். டேய் குமாரு, கைய பிடிச்ச அவளை உள்ள கூட்டிட்டு வா போடா போங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, குமரனும் அரசியும் ஒருத்தர் பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. குமரவேல் வேர்த்து வழியிற வேர்வைய தொடச்சிட்டு இருக்காரு. பாண்டியன் ஏக்கமா மகளையே பார்த்துக்கிட்டு இருக்க, கோமதி பாண்டியனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் முத்துவேல் வடிவு மாரியெல்லாம் அப்படியே திகைச்சு போய் என்ன பண்றதுன்னு நின்னுட்டு இருக்காங்க. வீட்டு வாசப்படிக்கிட்ட போன அரசி அப்படியே திரும்பி அவங்க அப்பாவா பார்க்க, பாண்டியனும் அவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. செங்கதிரே தலை சாய்ந்தது யாராலே, சங்கடமோ சஞ்சடமோ அதை எத்திவிடு காலாலேன்ற பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கோமதி பட்டுன்னு முகத்தை திருப்பிக்க,
எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அரசி மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா பார்க்க எல்லாரும் நம்ப முடியாத அதிர்ச்சி, வேதனை, கண்ணீரோட அரசிய பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி அவங்க முதுகுல கைய வச்சு உள்ளர போங்கன்ற மாதிரி பண்ண அரசியும் குமரவேலும் வலது கால எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. குமரவேல் நம்பவே முடியாம அரசிய பாத்துக்கிட்டே நடக்கிறாரு. பாண்டியன் அப்படியே உடைஞ்சு இறுகி போய் நிக்க, மத்தவங்க எல்லாம் கண்ணில் கண்ணீரோட நிக்க, அவ்வளோதான்ப்பா பஞ்சாயத்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எதிர் வீட்டு வேல்ஸ் குடும்பம் உள்ளர போகுது ஒருத்தரா. இதுவரையிலும் தாக்கு பிடிச்சிட்டு நின்ன கோமதி அப்படியே உடஞ்சி அழ, பாண்டியன் கண்ணெல்லாம் இருட்டிட்டு வர அப்படியே பின்னாடி சாயிறாரு. அப்பா அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து தாங்குறாங்க. அழுதுகிட்டு இருக்க கோமதிய குழலி, மயிலு, ராஜி 3 பேரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியன் காலெல்லாம் பின்னி பஞ்சடிச்சு போய் நிக்க அப்படியே மெதுவா அவரை திருப்பி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. வாங்கப்பா வாங்கத்த அப்படின்னு எல்லாரும் அவங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி உள்ளர கூட்டிகிட்டு போறாங்க. இதுவரையில அமைதியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியம் இதுக்கு மேல எதுக்கு இங்க நின்னுகிட்டு, கிளம்பலாம் வாங்க போலாம், வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட சொல்ல, சரி வா போலாம் அப்படின்னு அவரும் சொல்ல 2 பேரும் கிளம்புறாங்க. மீனாவோட அப்பா, அம்மாடி மீனா இங்க வான்னு கூப்பிட, அப்பா அப்படின்னு வந்து மீனா நிக்கிறாங்க. இப்ப சூழ்நிலை சரியில்லை, நாங்க கிளம்புறோமா. அம்மா இந்த நேரத்துல சொல்லக்கூடாதுதான், ஆனாலும் சொல்றேன் அப்படின்னு மீனாவோட அப்பா ஆரம்பிக்க, ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும், பேசாம இருங்கங்கிறாங்க மீனாவோட அம்மா. இருடி அப்படிங்கிறவரு மீனா பக்கம் திரும்பி, உன் புகுந்த வீட்டுக்காரங்க படுற வேதனைய உன்னால தாங்கிக்க முடியலல்ல, இந்த வேதனையத்தான், இதே வேதனையத்தான் நீ ஒரு நாள் எங்க 2 பேருக்கும் கொடுத்த. இப்ப நீ நல்லா இருக்கம்மா, சந்தோஷமா இருக்க, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் நாங்க 2 பேரும் அன்னைக்கு அனுபவிச்ச வேதனை என்னன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நாங்க கிளம்புறோமா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு, நீ போய் சம்மந்திய பாருமா. சரியா நாங்க கிளம்புறோன்னு மகளோட தோல்ல கைய வச்சு ஆறுதலா சொல்றாரு அவங்க அப்பா. ஆறுதல் மட்டுமா சொன்னாரு, போற போக்குல கிடைச்ச கேப்ல ஒரு செம்ம ஊசியை ஏத்திட்டு போறாரு. வா அப்படின்னு ஒய்ஃபை கூப்பிட, வரோம் மீனான்னு அவங்களும் திரும்புறாங்க. மீனா அப்படியே கண்ணில் கண்ணீரோட மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அடுத்த பஞ்சாயத்து வேல்ஸ் குடும்பத்து ஹால்ல ஆரம்பிக்குது. எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்க, டேய் என்னடா பாக்குற, போய் உங்க அப்பா கிட்டையும் பெரியப்பா கிட்டையும் பேசு, உங்ககிட்ட சொல்லாம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தானே, உங்ககிட்ட போய் சொல்லு, போய் கேளுடா போடா, போய் கேளுடா போடா போ அப்படின்னு பாட்டி குமரவேலை இழுத்து முன்னாடி நிறுத்துறாங்க. அவரும் அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி, அப்பா பெரியப்பா நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத கொஞ்சம் கேளுங்க பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, முத்துவேல் பயங்கர கோவமா, ஏய் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ண, நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தியே, அதெல்லாம் என்ன நாடகமான கத்துறாரு முத்துவேல். இல்ல பெரியப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கிறாரு குமரவேல். பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இப்படி பண்ணினியா அப்படின்னு முத்துவேல் கேட்க, இல்ல பெரியப்பா இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பெரியப்பான்னு குமரவேல் தவிச்சுக்கிட்டு இருக்க, கூடவே சேர்த்து எங்களையும் தானே அவமானப்படுத்தி இருக்கிற, உன் தங்கச்சி என்ன செஞ்சாலோ அதையே தான் நீயும் செஞ்சிருக்கிற அப்படின்னு முத்துவேல் கத்த, இல்ல பெரியப்பா அது நல்ல நானு அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்படியே ஓங்கி ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு கைய ஓங்கிட்டு வந்த முத்துவேல் திரும்பி, ஏய் சக்தி குமார் எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கான்னு சொன்ன, கல்யாணம் பண்ணதான் போயிருக்கான்னு ஏண்டா சொல்லல அப்படின்னு தம்பிக்கிட்ட சீர்றாரு. சத்தியமா எனக்கே எதுவும் தெரியாதுன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பொய் சொல்லாத அப்படின்னு அவரு கத்த, அண்ணே உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேன் அண்ணே, நீங்க எம்பிட்டு அதிர்ச்சியில இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் அதிர்ச்சியில இருக்கேன், இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிப்பான்னு நான் கனவுடு கூட நினைக்கலண்ணே அப்படின்னு சக்திவேலும் சொல்ல, அப்பா நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் கேளுங்கிறாரு குமரவேல். ஏண்டா எதுக்குடா இப்படி ஒரு வேலையை பண்ணின, 2 குடும்பத்து ஆளுங்களும் வருத்தப்பட்டு நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா குமாரு அப்படின்னு மாறி கேட்க, அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமான்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க, எதுவுமே பண்ணலன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அரசி வந்து குமரவேல் கையை பிடிச்சி மிரட்ட, அப்படியே பயந்து போய் பாக்குறாரு குமரவேல். நானும் தைரியமா தானே இருக்கேன், நீங்க ஏன் தைரியமாவே இருக்க மாட்டேங்கிறிய, ஏன் எனக்காக நமக்காக நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அரசி கேட்க, ஆன்னு திருன்னு முழிக்கிறாரு குமரவேல். ஏங்க உங்களுக்காக நான் கல்யாணத்தையும் நிறுத்திட்டு வந்திருக்கேன், ஆனா நீங்க எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய அப்படின்னு அரசி மிரட்டிக்கிட்டு இருக்க, ஏமா நிஜமாவே இவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணினானா அப்படின்னு மாறி கேட்க, இவர் கல்யாணம் பண்ணாம இவர் கூட போன எனக்கு என் கழுத்துக்கு எப்படி தாலி வந்துச்சு அப்படின்னு அரசி தாலி எடுத்து காமிச்சு கேட்க, அதுதானேடி எனக்கும் புரியலன்னு பாக்குறாரு குமரவேல். விட்டா
நீங்க இவங்க என்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க போல அப்படின்னு அரசி கேட்க அடேங்கப்பான்னு பாத்துக்கிட்டு நிக்கிறாரு சக்திவேல். ஒரு நிமிஷம் இருங்கங்கிற அரசி, ஏங்க உங்க போனை கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஏய் எதுக்கு என் போனை கேக்குறேன்னு குமரவேல் கத்த. கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி அவங்களே பாக்கெட்ல இருந்து எடுத்து அவரோட முகத்துக்கு நேரா காட்டி அன்லாக் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு டிஸ்பிளேவை திருப்பி காமிக்க அதில் குமரவேல் எடிட் பண்ணி அனுப்பியிருக்க சொல்லியிருந்த ஃபோட்டோலாம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க அரசி. எல்லாரும் அதிர்ச்சியும் திகைப்புமா பார்த்துக்கிட்டு இருக்க. இவ எதை காமிச்சிட்டு இருக்கா, எல்லாரும் எதை பார்க்குறாங்கன்னு குமரவேலு கொஞ்சம் தலையை எட்டி பார்க்குறாரு. அதில் குமரவேலு அரசியும் கண்ணத்தோட கண்ணை வச்சிட்டு இருக்க ஃபோட்டோ இருக்கு. ஐயையோ நாம ரெடி பண்ண ஆப்பு நமக்கே பெரிய ஆப்பா முடிஞ்சிருச்சேன்னு அதிர்ச்சியாக நிற்கிறாரு. பாருங்க அம்மாச்சி அப்படின்னு காமிக்கிற அரசி ரொம்பவே எகத்தாளமா ஒரு பார்வை பாக்குறாங்க குமரவேல. இதெல்லாம் நாங்க பழகும் போது எடுத்த போட்டோ. இவங்க என்ன உசுருக்கு உசுரா காதலிச்சாக, அதனாலதான் இந்த போட்டோவெல்லாம் இவங்க இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க. ஏய் அப்படின்னு கத்துற குமரவேல், ஏன் கையெடுத்து என் கண்ணையே குத்துறியாடி அப்படின்னு மனசுக்குள்ள மருகிக்கிட்டு இருக்காரு. சக்திவேல், அட நாயே, நான் உன்னைய சும்மா லவ் பண்ற மாதிரி நடிக்க சொன்னா நீ ஓவரா போயிருக்கியடான்னு மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க நேத்து ஃபுல்லா ஒரே அழுக, விஷ பாட்டிலையே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. குமரவேல் அரசிய வெறிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஆமான்னு கண்ணை வசிக்கிறாங்க அவங்க. நான் இல்லன்னா செத்தே போயிடுவேன்னு வேற சொன்னாங்க. அதனாலதான் நடக்கிறது நடக்கட்டும்னு இவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தலையை குனிஞ்சு நிக்கிறாரு சக்திவேல். ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு குமரவேல் நிக்க, காதலிச்சவர் உசுருக்கு முன்னாடி பெத்த அம்மா அப்பா கூட முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணினேன் அப்படின்னு அரசி சொல்ல பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு குமரவேல். என்னத்த சொல்றது அப்படின்னு குமரவேல் மேல வெறுப்பா ஒரு பார்வையை வீசிட்டு முத்துவேல் அங்க இருந்து போறாரு. பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுற குமரவேல் இன்னமும் ஒன்னும் புரியாம, எதுக்கு இவ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, எதுக்கு இப்படி பேசுறான்னு அரசிய பாத்துட்டு இருக்க. எப்படியோ நம்ம காரியம் சக்சஸ், நாம நினைச்சபடி நடந்துருச்சுன்னு சந்தோஷமா மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காரு சக்திவேல். என்ன பார்வை, நீ வில்லனா, இனிமே நான் உனக்கு வில்லாதி வில்லன், சாரி வில்லாதி வில்லிங்கிற மாதிரி அரசி பாக்குறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.